ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம், உண்மையானது, கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்பவும் தமிழகத்தில் இருக்கும் உப்பூரில் விநாயகருக்கு கோவில் இல்லாமல் பந்தலிலேயே இருப்பார். எதனால் தெரியுமா? ஸ்ரீ மகாவிஷ்ணு ராமாவதாரத்தில் தமிழகத்தில் நவபாஷாணம் என்ற ஒரு க்ஷேத்திரம் ராமேஸ்வரம் போகும் பாதையில் வரும். அந்த நவபாஷாணம் என்ற இடத்திலிருந்து இலங்கைக்கு போவதற்கு போர் செய்வதற்காக ஒரு சேது கட்ட வேண்டும் என்று நினைத்தாராம் ஸ்ரீராமர். அங்கே பக்கத்தில் தான் உப்பூர் என்ற ஊர் இருக்கிறது. ரொம்ப கஷ்டத்தில் இருப்பவர்கள் அந்த உப்பூருக்கு போய் விநாயகரை தரிசித்து வருவார்கள். அங்கே அவருக்கு கோவில் இருக்காது. அவரை துண்டி விநாயகர் என்று அழைப்பார்கள். அங்கே அவர் பண இலையிலான பந்தலிலே இருப்பார். அவரை தரிசனம் செய்து வந்தால் நம்ம கஷ்டங்கள் குறைந்து விடுமென்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் நண்பா. அங்கே ராமச்சந்திரமூர்த்தி போய் விநாயகரை தரிசித்து அங்கிருந்து இலங்கைக்கு சேது கட்ட வேண்டும் என்று நினைப்பார். ஆனால் அவர் விநாயகருக்கு தாய்மாமன் அல்லவா? ஸ்ரீ மகாவிஷ்ணு ராமாவதாரத்தில் மனிதனாக இருக்கின்றார் அல்லவா? அதனால் விநாயகர் ஒப்புக்கொள்ளாமல், விநாயகரே நேரில் பிரத்யட்சமாகி இங்கிருந்து வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தெற்கு திசையாக போய் சேதுவை கட்டினால் அது நேராக இலங்கை பட்டணத்தில் இருக்கும் இராவணன் அந்தப்புறத்துக்கு முன்பாக போகும் என்று, தூரமும் குறையும் என்று சொன்னார். இலங்கையினுடைய முக்கியமான இடத்துக்கு போய் சேது சேரும் என்று சொன்னதால் ராமர் சேதுவை கட்டி பயணம் செய்து போனார். பிறகு அந்த ஊரிலே பிள்ளையாருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று அந்த காலத்திலேயே நிறைய பேர் நினைத்தனர். அட்லீஸ்ட் ஒரு செவுராவது கட்டு, கதவை வைப்போம் என்று பார்த்தனர். ஆனால் அந்த ஊரு பெரியோர்கள் கனவில் விநாயகர் வந்து, என்னுடைய தாய்மாமன் ராமர் அவதாரத்தில் எங்கள் அத்தை தென்படவில்லை என்று இங்கே நடந்து கொண்டு வந்து சேது கட்டுவதற்காக என்னை பூஜை செய்தார். அவர் அனுபவிக்கும் கஷ்டங்கள் ஞாபகம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் எனக்கு கோவில் தேவையில்லை. அவர் எப்படி காடுகளில் கஷ்டப்பட்டாரோ நானும் அப்படியே இந்த பந்தலிலேயே இருப்பேன் என்று சொன்னதுனால இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த பனைமர இலைகளால் செய்த பந்தலில் தான் இருக்கிறார் நண்பா. நான் சொல்லுவது தவறானால் நீங்களே உப்பூரை சென்று பார்த்துட்டு வரலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.